7ஆம் நூற்றாண்டு தமிழகத்தை ஆட்சி செய்த பல்லவர்கள் மமல்லபுரத்தில் ஒரு மலைக்கல்லை சிற்பமாக மாற்றினார்கள். இது ரதக் கோவில்கள். ஒவ்வொன்றும் வெறும் ஒரு கல்லிலிருந்து செதுக்கப்பட்டது. இதுவே நம் முன்னோர்களின் கலை நுணுக்கத்திற்கு சான்று. இராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் கிபி 1010 கட்டப்பட்டது. முழுக்க கிரானைட் கல். ஆனால் அருகில் கிரானைட் கிடையாது. எந்து இருந்த கற்கள் எப்படி போர்த்தினார்கள், அதுவும் 80 டன் எடையுள்ள கலசத்துடன். இராஜராஜனின் மகன் இராஜேந்திர சோழன் கங்கை வெற்றியை நினைவுபடுத்த ஒரு நகரம் உருவாக்கினார். அதில் ஒரு கோவில், கங்கை கொண்ட சோழபுரம். இங்கே குளத்தில் கங்கை நீரை கொண்டு வந்து சேர்த்தனர். கர்நாடகாவில் உள்ள பட்டடகல் கோவில்கள் திராவிடமும் நாகரமும் கலந்த கட்டிடக்கலை. இது யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம். பல்லவ சாளுக்கிய கலை நுட்பங்கள் இங்கு இணைந்துள்ளன. காஞ்சிபுரத்தில் உள்ள காமாட்சி அம்மன் கோவில் பல்லவர் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் சக்தியின் பேரொளியை கண்டிருக்கிறது. இந்த கோவிலில் தங்கத்தில் அம்மன் வீற்றிருக்கிறாள். புனித சக்தி பீடம் இதுவே. இந்த கோவில்களில் எஞ்சிய விஷயங்கள் இன்னும் புரியவில்லை. 80 டன் கலசத்தை 200 அடி உயரத்திற்கு எப்படி தூக்கினார்கள்? ஏன் சில கோவில்களில் சூரிய ஒளி தீர்த்த குளத்தில் நேராக விழுகிறது? இது எல்லாம் வெறும் நம்பிக்கையா, அறிவியலா? இது சும்மா சில கோவில்களின் கதை மட்டுமல்ல. இது தமிழர்களின் அறிவும் கலையும் ஆன்மீக உணர்வும் கலந்த வரலாறே. உலகமே பேச வேண்டிய மரபு நம் பாரம்பரியம்தான்.